God bless you. God bless you. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Today we'll be speaking. We'll be investigating a beautiful subject. We'll be discovering a beautiful subject. We already know about it, but discussing it with reference and verses makes a very new dimension. Gives a very new dimension for every one of us. So stay with us. Listen to it very carefully. And have the truth within yourself. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 23:4. Psalms chapter 23:4. ஒரே ஒரு வசனம். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு முறை வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். Though I walk through the valley of the shadow of death, I will not fear evil, for your staff and your rod shall comfort me. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தர் சந்திக்கும் இடம், where God meets. கர்த்தர் சந்திக்கும் இடம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சந்திக்கும் இடம், where God meets. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள ஆழங்களையும் அர்த்தங்களையும் புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி விடுதலை பெற நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம், 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 ஷலோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த உண்மை தெரிஞ்ச உடனே நம்மளுடைய ஆத்மா கலிகூற போகுது. புரியுதா உங்களுக்கு? உண்மையுடைய ஒரு பியூட்டியே அதுதான். நிறைய பின்பங்கள் இருக்கும், நிறைய பேர் ஒப்பீனியன் இருக்கும், நிறைய ப்ரொபகேண்டாஸ் இருக்கும். ஆனால் உண்மையை தெரியும் போது ஆத்மா கலிகூறுதா இல்லையா? அதுபோல் இன்னைக்கு ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே இருக்கு, ஆனால் நிறைய பேர் இதை பற்றி பேசுறது கிடையாது. மேலோட்டமாக பேசிட்டு போயிடுறாங்க. அது எனக்கு விருப்பமும் இல்லை. இன்னைக்கு நம்ம பல வசனங்கள், பைபிளை கையிலே வச்சுக்கோங்க, இன்னைக்கு நிறைய வாசிக்கணும். பல வசனங்களையும் பார்த்து எல்லா கேரக்டரையும் பைபிளில் ஆராய்ந்து இதுதான் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மனசு நிறைஞ்சு இன்னைக்கு வீட்டுக்கு போக போகிறோம். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க சிஸ்டர். ஆமாம், மனசு குளிர போகுதுன்னு சொல்லுங்க. ஓகே, சப்ஜெக்ட் வசனத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தனிமை, சோகம், துக்கம், அதை பற்றி கொஞ்சம் நம்ம பேசுவோம். எல்லாரும் அதை கடந்து வந்திருக்கோமா? கடந்து வந்திருக்கோம், கடந்துகிட்டு இருக்கோம், கடக்க வேண்டிய சூழலும் வரும். ஆமாவா இல்லையா? ஏன்னா இந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட இந்த உடல்ல பிறந்திருக்கிறோம். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்களை இத்தனை வயசுக்குள்ள கிறிஸ்தவத்துக்குள்ள அப்படின்னு வந்துட்டா எதுவும் போயிடாது. 40 வயசுலையும் பிரச்சனை இருக்கும், 70 வயசுலையும் பிரச்சனை இருக்கும், 90 வயசுலையும் பிரச்சனை இருக்கும். என்னங்க, ஆமாவா இல்லையா? எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஆபிரகாமுக்கு வராத பிரச்சனையா? எத்தனை வயசுலங்க வந்தது? எத்தனை வயசுல வந்தது? 19 வயசுலையா? சத்தமா தான் சொல்லுங்களேன், பைபிள் தான் வாசிச்சிருக்கீங்கல்ல. 99 வயசுல. அதனால இந்த வயசுக்குள்ள இந்த மதத்துக்குள்ள மாறிட்டா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும்னா அது வாய்ப்பே கிடையாது. எந்த மதத்துல எங்க யார்கிட்ட போய் ஜாம் பண்ணாலும் கடைசி வரைக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதை எப்படி டேக்கிள் பண்ணுன்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்ற உண்மை. இப்போ இந்த கஷ்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேதனையா இருக்கா இல்லையாங்க? இந்த தனிமை, சோகம், துக்கம், அதெல்லாம் ரொம்ப மனசை பாரப்படுத்துதா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் அந்த சூழலில் இருக்கீங்க சொல்லுங்க, நியாயமா சொல்லணும். மற்ற எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கை தூக்கினவங்களாம் உங்களை பார்த்து கண்ணை போட்டுருங்க. நல்லா சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப பார்ஷாக கை தூக்காமல் இருக்கீங்க. ஆனால் நீங்களும் மனசுக்குள்ளே வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கீங்க, கவலைப்பட்டுட்டு தான் இருக்கீங்க, வெளியில் சொல்ல முடியாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு நம்மளை சுற்றி ஒரு 40 பேர் 50 பேர் இருந்தாலும் தனிமையை உணர்றாங்களா இல்லையா? இன்னைக்கு உலகம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எதை கொடுத்தாலும் மனுஷன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன்றான், தனிமையை உணர்றான், ஒரு சந்தோஷம் இல்லை, துக்கமாக இருக்கான்.
ஏதாவது ஒன்று நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு 2:30 மணி 3 மணி நைட்டு ஆனாதான் தூக்கமே வருது. அது வரைக்கும் என்ன நடக்குது? சோகத்தில் அப்படியே மூழ்கிடுறோம். தேவன் என்ன சொல்றாரு? ஏன் பிரச்சனத்துல நீ மூழ்கு அப்படின்னா நம்மளால அது முடியல. 2 நிமிஷம் வேதம் வாசிக்க முடியுது, 2 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுது. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னங்க ஆகுது? துக்கம் வந்து அப்படியே ஆழ்ந்துருதா இல்லையா? நம்மளை அப்படியே சுத்தி வளைச்சிருதா இல்லையா? உள்ள மாட்டிக்கிறோம். தனிமையா இருக்கோம். ஒரு மாதிரி அதை யோசிச்சு என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், என்ன பண்ண போறோம், இப்படிலாம் இந்த சோகம் துக்கத்தில் அப்படியே இருக்கும் போது இந்த சோகம் துக்கம் எல்லாம் ஒரு 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 பாதையில் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகும். எங்க அப்படின்னா 3 முக்கியமான கேள்விகளுக்கு. நமக்கு தெரியும் தேவன் இருக்கார், தேவன் பார்க்கிறார், தேவன் பதில் சொல்வார், இதெல்லாம் தெரியும். ஆனா ஒரே ஒரு பெரிய கேள்வி நமக்கு என்னன்னா, தேவன் எந்த இடத்துல நம்மளை சந்திப்பார்? Where will God meet me? இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி அதுதான். நமக்கு எங்க தேவன் பேசுவாராங்க? ஆமா இல்ல. தேவன் பேசுவாரா? பதில் சொல்லுவாரா? வாக்குத்தத்தம் தருவாரா? யுத்தம் பண்ணுவாரா? ஆமேன். எல்லாம் செய்றார். சந்திப்பாரா? சந்திப்பார். ஆமேன். இப்ப கேள்வி என்னன்னா, எங்கு சந்திப்பார்? கொஸ்டின் அதுதான் கொஸ்டின் இன்னைக்கு. Where will God meet me? தேவன் எங்கு சந்திப்பார்? பேசுறார், இதெல்லாம் நமக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, தைரியமா ஓடிட்டு இருக்கிறது. காரணம் என்ன? உயிருள்ள வார்த்தை இருக்கு, தேவன் பேசுறார். ஞாயிற்றுக்கிழமை ஆனா பாஸ்டர் மூலியமா பேசுறார், வார்த்தையை அனுப்புறார். ஜபம் பண்ணிட்டு வண்டியில ஏறினா நமக்கு முன்னாடி வசனத்தை போட்டு ஒரு வண்டி போகுது, எல்லாம் செய்யறார். ரொம்ப சந்தோஷம். ஆனா கேள்வி என்னன்னா, எங்கு தேவன் சந்திப்பார்? உடனே இவங்க சொல்லுவாங்க ஒரு வேத வசனத்தை எடுத்து, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு தேவனை சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு இவங்க ஆரம்பிச்சா. காலையில அது என்ன ஜபம்? காலை ஜபம். காலை நேர ஜபம்னு 3:30 மணிக்கெல்லாம் பல் விளக்காம எந்திரிச்சு வந்து 4 மணிக்கு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் ஆண்டவர் சந்திக்கிறாங்க. எத்தனை பேர் அவ்வாறு தேவனை சந்திச்சிருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நேர்மையா பதில் சொல்லணுங்க. சில காரியங்கள் நம்ம உடைக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். நல்லா இருக்குன்றதுக்காக எனக்கு பதில் சொல்லாதீங்க. எத்தனை பேர் இத்தனை வருஷம் 4 மணி நேரம் காலையில 4 மணி ஜபம் 5 மணி ஜபம் அட்டன் பண்ணவங்க நேருக்கு நேரம் ஆண்டவரை பார்த்தீங்கன்னு எனக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஆர்சி மக்கள் எப்படி வேளாங்கண்ணி போறாங்களோ, சாயந்தரம் 6 மணி பூசை எப்படி அட்டன் பண்றாங்களோ, பேருக்கு போய் உட்காந்துட்டு கடமை மாதிரி செஞ்சுட்டு வராங்களோ, அது மாதிரி தானே நீங்களும் நானும் செஞ்சுட்டு இருந்தோம். செஞ்சோமா இல்லையா? என்ன வித்தியாசமா இருந்தது? இன்னைக்கு சண்டே வரீங்க, 7 to 9 ஜோம் பண்றீங்க, அதை 1 மணி நேரமா சுருக்கி ஜோம் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவா தேசத்துக்கு ஜோம் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? நீங்க தேசத்துக்கு ஜோம் பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர்லாம் பிரதமரே ஆகக்கூடாதுன்னு நீங்க 14 வருஷம் தாண்டிருச்சு. பலமான ஜபம், காலை ஜபம். இப்ப காலையில உட்காந்து ஜோம் பண்ணீங்க, வினோதனை ஜெயிக்க கூடாதுன்னு ஜெயிச்சு இந்த ட்ரீட் கொடுக்காரு. இன்னைக்கு ஜபம், பலமான ஜபம், காலை ஜபம். அப்படியே மேனிபுலேட் பண்ணாதீங்க தயவுசெய்து மக்களை. பாஸ்டர்ஸ் எல்லாரையும் நான் சொல்றேன், காலையில ஜபம் பண்ணுங்க, ஆண்டவர் அப்படியே கேட்டுருவாருன்னு. 14 வருஷமா கேட்கல. யார் ஆண்டுகிட்டு இருக்கான்னு தெரியுது இல்ல? எங்க போச்சப்போ உங்க ஜபம்? இஸ்ரேல் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணீங்க, இஸ்ரேல் மத்தவன் சமாதானத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கான். பவர்ஃபுல் பிரேயர் 4 o'clock. இருட்டுல ஓடி வரும் ஜனம் பயத்துல. வரலன்னா பாஸ்டர் கேள்வி கேட்பாரு. இதுக்கெல்லாம் பயந்து நீங்க வந்து அதை ஒரு முறையா பண்ணீங்களே தவிர, தேவன் அங்க யாரையும் சந்திச்சதாவோ காலையில அப்படியே காட்சி கொடுத்ததாவோ எனக்கு ரெக்கார்டு இல்லையே. இங்க உட்காந்துருக்க நிறைய பேர் காலேஜ் அட்டன் பண்ணிருக்கீங்க. டான் பிரேயர் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் நடந்திருக்கும். சரியான சொல்வது 16 years ஆஃப் டான் பிரேயர். யாராவது ஒருத்தர் மோசே முற்செடியில் ஆண்டவரை பார்த்த மாதிரி நான் பார்த்தேன்னு ஒருத்தர் இங்க பதில் சொல்லுங்க பாப்போம். எனி ஒன் பர்சன். அந்த அளவுக்குலாம் எனக்கு இங்க தகுதி, அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல பாஸ்டர் நீங்க சொல்லாதீங்க. வசனம் இங்க தகுதியை பத்தி பேசல. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை ஒரே கண்டிஷன் தான். கண்டிஷன் என்ன? நிறைய ஜெபிச்சிருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும்னா
ஒரே கண்டிஷன் என்னங்க? காலையில தேடணும். நீங்க 16 வருஷமா தேடி இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு காட்சி தரவில்லை? ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் இந்த காலை ஜெபத்துல சந்திப்பார், மதிய ஜெபத்துல சந்திப்பார், இரவு ஜெபத்துல, இதெல்லாம் போய் தேவன் சந்திக்கும் இடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பைபிள் முழுசு நீங்க ஆராய்ந்து உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கிற இடத்துலயோ, கலிகூர்ற இடத்துலயோ, எல்லாம் வெற்றியா நடக்கிற இடத்துலயோ, பரிசுத்தமா இருக்கிற இடத்துலயோ தேவன் என்னைக்கும் யாரையும் சந்திச்சது கிடையாது. தேவன் சந்திக்கும் இடம் எது தெரியுமா? நீங்க நொறுங்கின நேரம், அதுதான் தேவன் சந்திக்கும் இடம். God does not meet you in your peaceful situation, in your happy situation, in your victorious situation. God meets you in distress. Full stop. தேவன் உங்களை உங்க பிரச்சனையில தான் சந்திப்பார். ஆதாரம் காமிக்கணுமா? நான் உங்களுக்கு ஆதாரம் காமிக்கிறேன், வாங்க. தேவன் எங்க சந்திப்பார்? உங்க பிரச்சனையை சந்திப்பார். அதற்கான ஆதாரம் முதல்ல வாசிச்ச வசனம் 23:4. சங்கீதம் 23:4 என்னங்க வாசிச்சோம் நம்ம? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதை நம்ம மனப்பாடம் பண்ணி வேகமா வாசிச்சுட்டு போயிடுறோம். கொஞ்சம் நிதானிச்சு என்ன போட்டிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், இது ரெண்டுமே மரணம், இருள், பள்ளத்தாக்கு, 3 விஷயம் போட்டிருக்கு. மரணம், இருள், பள்ளத்தாக்கு. இது அப்படியே லிட்டரலா எடுக்க கூடாது. அப்ப கடைசி காலத்துல சாக கிடக்கும் போது ஆண்டவர் அப்படி நடத்துவார்? நோ 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 நோ. டெய்லி நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கில் தான் நடந்துகிட்டு இருக்கோம். அப்படி என்ன பாஸ்டர் மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு கேட்டீங்கன்னா, இச்சை, காமம், கோபம், எரிச்சல், பொறாமை எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கு. அது நடுவுல தான் நடை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கு. எப்படி பாஸ்டர் இதுக்கு அதுக்கு சம்பந்தமாகும்னா, பாவத்தின் சம்பளம் என்ன? அப்ப இந்த பாதையில நடக்கும் போது இந்த இச்சையோ, காமமோ, களியாட்டோ, தீட்டோ, இதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா பாவம் செஞ்சதாயிட்டு. பாவம் செஞ்சுட்டு அதோட சம்பளம் என்ன? மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஏன் இந்த 3 வார்த்தைகள் கொடுத்திருக்காங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் செஞ்சுட்டா மரணங்க. பாவத்தை செஞ்சு மரணத்தை நம்ம இது பண்ணிட்டோம்னா மரணம் என்னவா இருக்கிறது? சுற்றிலும் இருளாக இருக்கிறது. அவ்வாறு அந்த இருளுக்குள் பிரவேசிக்கும் போது அது மாபெரும் பள்ளத்தாக்காய் இருக்கிறது. ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், வசனம் வருது, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். நீங்க எல்லாம் பைபிள் வாசிச்சவங்க, பல தடவை வாசிச்சு முடிச்சவங்களும் நீங்க இருக்கீங்க. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, எங்கேயாவது ஒரு இடத்துல நீ மகிழ்ந்து களி கூறும் பொழுது நான் உன் நடுவில் வாசம் செய்வேன், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது தான் நான் அங்க வாசம் செய்வேன், நீ நல்லா இருக்கும் போது தான் நாங்க வாசம் செய்வேன், ஏதாவது ஒரு வசனம் நீங்க எடுத்து காமிங்க, நான் ஒத்துக்கிறேன். ஒரு ஃபுல் பைபிள் உங்க கையில இருக்கு. எங்கேயுமே நீங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்திலயோ, பக்தியா இருக்கிற நேரத்திலயோ, பரிசுத்தமா இருக்கிற நேரத்திலே தேவன் உங்களை சந்திப்பார்னு எங்கேயும் போடவே இல்லை. ஆனா எந்த இடத்துல கூட இருக்காருன்னு போட்டிருக்கு? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என் கூட இருக்கிறீர். எந்த இடத்துல இருக்காருன்னு பாத்தீங்களா? பிரச்சனை, துக்கம், சோகம், எரிச்சல், இந்த மாதிரி இடத்துல தான் தேவன் என்ன பண்றாரா? கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும். இதை யார் எழுதியிருக்கிறா? பல போர்களை பார்த்து வெற்றி பெற்ற தாவீது எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. மேற்கொண்டு உங்களுக்கு சில வசனங்களை நான் காமிக்கிறேன். சங்கீதம் 34:18 வாசிங்க. நினைச்சிக்கா எல்லாரும் எடுத்துக்கோங்க. பென்சில் பென் வச்சிருந்தா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான காரியங்கள். 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாத்தீங்களாங்க, தெளிவா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சங்கீதக்காரன் எழுதியிருக்காரா இல்லையா? சந்தோஷம் இருதயம் உள்ளவனுக்கு, கடிகூறுகிற இருதயம் உள்ளவனுக்கு, மகிழ்ன்ற இருதயம் உள்ளவனுக்கு தேவன் சமீபமா இருக்கிறார்னு இல்ல, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனுக்கு தேவன். சங்கீதம் 46:1-3 வாசிங்க.
தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எங்க துணையா இருக்காரா? நல்ல நேரத்துல, நல்ல சகுனத்துல இல்ல, ஆபத்து காலத்தில் நமக்கு துணையாய் இருக்கிறார். மேற்கொண்டு வாசிங்க. ஆகையால் பூமியின் நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து போகி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆஹா, இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்க, அங்க எங்கேயுமே போடல நீ சந்தோஷமா உன் பிள்ளைகளை காணும் பொழுது, நல்ல மகிழ்ந்து களி கூறும் பொழுது, ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கும் பொழுது நான் உன் கூட இருக்கேன்னு அங்க போடல. அங்க போட்டிருக்க எல்லா சிச்சுவேஷனும் மோசமான சிச்சுவேஷன். கவனிச்சீங்களா? எங்க வாசிங்க நினைச்சேக்காத திரும்ப. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி. பாத்தீங்களா? ஜலங்கள் கொந்தளிப்பு. இந்த ஜலங்கள் கொந்தளிப்பை பத்தி நீங்க சகாயம் மன்னன்ட்ட முடிஞ்சோடனே கேளுங்க. ஏன்னா அவங்க கப்பல்ல வேலை பாக்குறவங்க, அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். கொந்தளிப்புனா இந்த சும்மா இப்படி சாதாரணமா அந்த பீச்சில் வர வேவ்லாம் கிடையாதுங்க. 30-40 அடிக்கு வரும். நான் சொல்றேன் சரியான? அதுதான் கொந்தளிப்பு. இங்க அதுதான் போட்டிருக்கு, ஜலங்களின் கொந்தளிப்பு. அப்போவோ அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா. இந்த மாதிரி சூழல்ல தான் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. வாசி முடிச்சிட்டீங்களா அந்த வசனம்? அடுத்த வசனம் வாசிங்க. ஏசாயா 43:2 வாசிங்க. 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சூழலை கவனிச்சீங்களா? எல்லாம் நல்ல சிரிச்சு பேசுற சூழல் கிடையாது. அக்கினியில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போட வந்தவனுங்க எல்லாரும் இறந்து போயிட்டான். தூக்கி போட்டவன் உயிரோட இருந்தான். ஆமேன். அதுதான் இங்க போட்டிருக்கு. நீ அக்கினியில நடப்பா. இந்த உலகத்துல மோசமான சூழல்ல, கடுமையான சூழல் நீ நடக்கும் போதுதான் நான் உன்னை சந்திக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். மேற்கொண்டு 2 கொரிந்தியர் இல்ல, முதல்ல மத்தேயு வாசிங்க. மத்தேயு 11:28 வாசிங்க. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும், இயேசுநாதர் சொல்றாரு, இத கூட்டத்துல பேசும்போது சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாத்தீங்களாங்க? சந்தோஷமா இருக்கிறவன், சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவன், பரிசுத்தமா இருக்கிறவன் என்னிடத்தில் வா, நான் உனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்லல. பாரத்தை கொண்டவன் நீ வா, என்னை தேடி வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். அடுத்து 2 கொரிந்தியர் 1:3-4 வாசிங்க. 2 கொரிந்தியன்ஸ் 1:3-4. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரமானாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். கடைசி லைனை நல்லா கவனிங்க. பல பேருக்கு உபத்திரம் வரத நம்ம சமாதானப்படுத்துற அளவுக்கு என்ன செய்யறாரா? நம்மளுடைய உபத்திரங்களில் யார் கூட இருக்கிறான்னு போட்டிருக்கு. எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறார். இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது? கிட்டத்தட்ட 5 வசனம் வாசம். 5 வசனத்திலையும் மொத்த பைபிளை நீங்க புரட்டி போடுங்க. கர்த்தர் சந்திக்கும் இடம் நீங்க நொறுங்கின இடத்தில் தான், நீங்க மனசுடைஞ்சு இருக்கிற இடத்துல தான். இப்போ இதெல்லாம் வாசிட்டு இங்க கொஞ்சம் பாருங்க, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்கு இல்லையாங்க, சோகமோ துக்கமோ வரும்போது நீங்க மகிழ்ந்து களி கூறணும்னு இருக்கா இல்லையா? பிரச்சனைகள் சோகம் துக்கம் வரும்போது சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும்னு இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன் இந்த வசனம் போட்டிருக்குன்னு இப்போ புரியுதா? ஏன்னா இப்போ எத்தனை பேர் இந்த சோகம் துக்கத்துல இருக்கீங்க? மனசு வேதனைப்பட்டு ஒரு பிரச்சனையில சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? கை வருத்துங்க பார்ப்போம். இருக்கும் இல்லையா? இதுக்கு அர்த்தம் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி இருக்காருன்னு, இன்னும் சற்று நேரத்தில் ஆண்டவர் உங்களை சந்திக்க போறாருன்னு அர்த்தம். ஆமென். ஏன்னா ஏன் மகிழ்ந்து களி கூறணும்னு போட்டிருக்குன்னு இப்போ புரியுதா? ஏன்னா இந்த இடத்துல தான் தேவன் நம்மளை வந்து சந்திச்சு நமக்கான எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். மேற்கொண்டு வசனம் வாசிட்டோம். இதெல்லாம் உண்மையா பாஸ்டர்? எப்படி நம்புறது அப்படின்னா, நான் வருஷம் உங்களுக்கு கேரக்டர் பாயிண்ட் பண்றேன், நீங்க ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க.
ஆபிரகாம், தேவன் ஆபிரகாமை சந்திச்ச இடம் எது தெரியுமாங்க? எந்த இடம் தெரியுமா? தான் ஒரே மகனை கொண்டு போய் பலி கொடுன்னு சொல்லிட்டார். பலி கொடுக்கவும் போயிட்டார். அந்த மன கஷ்டமான சூழல்ல, மன நொறுங்கின சூழல்ல தான் ஆபிரகாமை தேவன் சந்திக்கிறார். ஒண்ணு. நோவாவை எங்க சந்திச்சாருன்னு தெரியுமா? பேழைய கட்டுன்னு செய்தி வந்துருச்சு, வாக்கு தத்தம் வந்துருச்சு. ஆனா 400 வருஷம் பேழையை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சந்தேகத்துல இருக்கும் போது தேவன் நோவாவை சந்திக்கிறார். சந்தோஷமா இருக்கும் போது இல்ல, சந்தேகத்துல இருக்கும் போது. 2, யோசேப்பை எங்க சந்திக்கிறார் தேவன்? மேல நல்ல 7 வர்ண இதுல கோட்டு போடும் போது சந்திச்சாராங்க. சிறையில இருக்கும் போது தேவன் சந்திக்கிறார் யோசேப்பை. 3, மோசேவை எங்க சந்திச்சாருன்னு தெரியுமா? எகிப்துல ராஜாவா இருக்கும் போதோ, ராஜாவுடைய மகனா இருக்கும் போதோ இல்ல, வனாந்திரத்துல தேவன் சந்திக்கிறார். வனாந்திரத்துல எந்தவித விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாத மோசேவை முற்செடியின் மூலியமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். 4, 5, தாவீதை எங்க சந்திச்சாருன்னு தெரியுமா? எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தான் குடும்பத்திலே தன்னை வெறுத்து ஆடு மாடை மேய்க்க சொன்ன இடத்துல அமைதியில தாவீது உட்கார்ந்து இருக்கும் போது தேவன் சந்திக்கிறார். 6, அண்ணால எங்க சந்திச்சாருன்னு தெரியுமா? மனம் விட்டு அழுது எனக்கு ஒரு பிள்ளையை தந்தரலும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது தேவன் சந்திக்கிறார். ஆமாவல்லையாங்க? ஆமேன் இல்ல சொல்லிட்டே வரணும்னு நான் சொன்னேன். அடுத்து யோசுவாவை எங்கப்பா சந்திக்கிறார்? யோசுவா பலமான ஆளாச்சே, எங்க மோசேவை இழந்து தான் மனம் உடைந்து உட்கார்ந்து இருக்கும் போது யோசுவாவை சந்திக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சாமுவேலை எங்க சந்திக்கிறார்? தனிமையிலையும் அமைதியிலையும் சந்திக்கிறார். அம்மாவா இல்லையாங்க? சர்ச்சில் வச்சு பாஸ்டர் மூலியமா பேசல, சபையில இருக்கும் போது தனிப்பட்ட முறையில் அவனை சந்திக்கிறார், அமைதியில சந்திக்கிறார். அடுத்து பேதுருவை எங்க சந்திக்கிறார்? தான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும் போது பேதுருவை சந்திக்கிறார். எலியாவை எங்க சந்திக்கிறார்? தான் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கார், தப்பிச்சு ஓடுற இடத்துல தேவன் சந்திக்கிறார் எலியாவை. மத்தேயு எங்க சந்திக்கிறார்? தான் ஒரு வரி வசூலிப்பவனா செஞ்சுக்கிட்டு குற்ற மனசாட்சியோட வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்துல மத்தேயுவை சந்திக்கிறார். பவுல் எங்க சந்திக்கிறார்? எல்லா கிறிஸ்தவர்களையும் வெட்டி சாச்சிட்டு இருந்து ஒரு தவறு செஞ்சிட்டு இருக்க இடத்துல பவுல சந்திக்கிறார். கடைசியா நத்தானியல் எங்க சந்திச்சார் தேவன்? மனம் உடைஞ்சு ஒரு மரத்து கீழே உட்கார்ந்து, தேவனே நீர் என்னை பார்க்கிறீரான்னு கேட்ட போது தேவன் பார்த்து அவனை சந்திக்கிறார். இந்த எவிடன்ஸ் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் சந்தோஷமா நீங்க இருக்கிறத தேவன் 100% விரும்புறாருங்க. 100% விரும்புறார். 200% வச்சுக்கோங்க. நீங்க சிரிச்சாதான் தேவனுக்கு மகிழ்ச்சி. ஜெபத்துல அழுதாலும் தேவனுக்கு பிடிக்காது. இதையும் நான் சொல்லிடுறேன். சிரிக்கணும், மகிழ்ந்து களி கூறணும். அவர் வாசஸ்தலத்துல வரும்போது எப்படி வரணுமா? துதியோடும் புகழ்ச்சியோடும் வரணும்னு எழுதியிருக்கு. சந்தோஷம். ஆனா அவ்விடத்தில் தேவன் சந்திக்க மாட்டார். தேவன் உங்களுடைய பிரச்சனைகளில் தான் உங்களை சந்திப்பார். எனவே நான் சொல்ல வர என்னதுன்னா, தேவன் பிரச்சனையில எதுவுமே பேச மாட்டேன்றார், ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேன்றார், நம்மளை விட்டு விலகிட்டாருன்னு நீங்க நினைக்காதீங்க. அப்பதான் உங்க பக்கத்தில் அமர்ந்திருப்பார் அவர். அல்லேலூயா. உங்களை சந்திக்க காத்து கொண்டு இருப்பார். இப்போ முதல் கேள்வி நமக்கு பதில் வந்துருச்சுங்க. தேவன் எங்க சந்திப்பார் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள்ல சந்திப்பார். சந்திச்ச பிறகு என்ன செய்கிறார் தேவன்? சந்திச்சிட்டார். இப்போ இந்த பிரச்சனையில சந்திச்சு என்ன பாஸ்டர் செய்யறார் அப்படின்னா 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. சந்திச்சு என்ன செய்கிறார்னா 2 கொரிந்தியர் 12:9 அதுக்கான பதில் இருக்கு, வாசிங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. மனசு உடைஞ்சு நைட்டு 3 மணிக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க, தேவன் உங்க மனசுல தோன்றி உங்களை சமாதானப்படுத்தி அவர் சொல்ற வசனம் என்ன தெரியுமா? பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அததான் செய்கிறார். முதல்ல சந்திக்கிறார், பிரச்சனையில சந்திக்கிறார். 2வது நம்மளுடைய பலவீனத்துல அவருடைய பலனை ஊற்றுகிறார். ஆமென். ரோமர் 8:28 வாசிங்க. நன்றி.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரச்சனையில வழி தெரியாம ஒரு முட்டு சந்து மாதிரி இடத்துல மாட்டிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம இருக்கிறோம். தேவன் பிரச்சனையில சந்திக்கிறார். முதல்ல என்ன சொல்றார்? பலவீனத்தை நீ தூக்கி போடு, நான் என் பலத்தால் இடை கட்டுறேன்றார். ரெண்டாவது என்ன சொல்றார்? சகலமும் நன்மைக்கு எதுவாய் நான் மாத்தி போடுகிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது அதை செய்யறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். பிரச்சனையில சந்திச்சிட்டார், பலவீனத்துல பலனை பூர்ணமாய் வழங்கிட்டார். ஓகே, இதை எவ்வாறு செய்கிறார்? அடுத்த கேள்வி. இதெல்லாம் சரி, மனசை சமாதானப்படுத்துறார், ஒரு வார்த்தையை அனுப்புறார், இதெல்லாம் ஓகே. எவ்வாறு செய்கிறார்? How does he do it? 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க நினைச்சிக்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையுள்ளவராய் இருந்து உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். புரியுதாங்க உங்களுக்கு? பிரச்சனையில சந்திக்கிறாருங்க. சந்திச்ச பிறகு பலவீனமா இருக்கிற நம்மள பலப்படுத்துறார். பலப்படுத்திட்டு என்ன சொல்றார்? எல்லாம் சகலமும் உன் நன்மைக்கு நான் ஏதுவாக்கி தருகிறேன்றார். மூணாவது எப்படி செய்யறார்னா, திராணிக்கு மேல சோதிக்காம கொடுத்த பிரச்சனைக்கான தீர்வை நமக்கு அளிக்கிறார். அல்லேலூயா. மேற்கொண்டு ஒரு வசனம் 1 பேதுரு 5:10 கடைசி வசனம் வாசிங்க பாப்போம். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா. எப்படி செய்யறார் பாஸ்டர்? வசனம் தரார், சந்திக்கிறார், பிரச்சனையில பலப்படுத்துறார். இதெல்லாம் சரி, என்ன செய்கிறார்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். அதாங்க ஸ்பெஷாலிட்டி. அப்ப இதெல்லாம் செய்யும் போதுதான் நம்ம மார்த்தட்டி இன்னைக்கு சொல்றோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. சும்மா வசனத்தை நம்ம பேசல, அந்த வசனத்தை சும்மா வாயில சொல்ற சூழல்லையும் தேவன் நம்மளை விடல. சொன்னதை சொன்னபடி செய்து நமக்கு காமிக்கிறார். ஆமென். பிரச்சனையில தனியா கஷ்டப்பட்டு போராடி வரட்டும்னு தேவன் விடல. பிரச்சனையில முதல்ல சந்திக்கிறார், பலப்படுத்துகிறார், கிருபையை ஊற்றுகிறார். அடுத்தபடியாக சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்துகிறார். நிலைநிறுத்துகிறார்ன்ற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமாங்க? இந்த 4 வார்த்தை, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கடைசியா நிலைநிறுத்துகிறார். இந்த நிலைநிறுத்துகிறாருக்கு அர்த்தம் புரியுதா? தேவன் நிலைநாட்டினார்னா அதை பிடுங்க எவனாலும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிற தேவன் என்ன செய்கிறார்? எவ்வளவு பெரிய பிரச்சனை, பக்கத்துல 1000 பேரும் இங்கிட்டு 10000 பேரும் இருந்தாலும் என்ன செய்யறாராம்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். தேவன் நிலைநிறுத்திட்டா அதுக்கப்புறம் உங்களை எதிர்க்க யார்? ஆமென். அல்லேலூயா. அதனால நான் என்ன சொல்ல வரேன், கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்க துக்கமா இருக்கீங்க, சோகமா இருக்கீங்க, பிரச்சனையில இருக்கீங்கன்னா இன்னையிலிருந்து அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க சந்தோஷப்பட்டு யாரை எதிர்பார்க்கணும்? ராஜாதி ராஜாவை நீங்க எதிர்பார்க்கணும். ஏன்னா அவர் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறார். நீங்க சரியான இடத்துல இருக்கீங்க. உங்களை சந்திச்சு பலப்படுத்தி சொன்ன கடைசி 4 வார்த்தைகள், சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்த தயாராக இருக்கிறார். இப்போ இந்த 4 சொன்ன காரியத்தையும் செய்யணும்னா நீங்க எந்த இடத்துல இருக்கணும்? பிரச்சனையில இருக்கணும். நம்ம எல்லாரும் இப்ப கரெக்டா அங்க இருக்கோமா? பிரச்சனை இருக்கா இல்லையா? துக்கப்படுறீங்களா இல்லையா? நேற்று நைட்டு வருத்தப்பட்டீங்களா இல்லையா? நேற்று நைட் லேட்டா தூங்குனீங்களா இல்லையா? இப்ப லைட்டா அப்படி கண்ணை அப்படி அசத்துச்சா இல்லையா?
எல்லாம் என்ன? டிப்ரெஷன். பிரச்சனையில இருக்கும். இனி இந்த பிரச்சனையை குறித்து ஐயோ இதெல்லாம் பண்ணணுமே, இதெல்லாம் கட்டணுமே, பில்லு கட்டணும், அதை கட்டணும். அவ்விடத்தில் தான் தேவன் வாசம் செய்கிறார், அவ்விடத்தில் சந்திக்கிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க சிஸ்டர், அந்த இடத்துல தான் தேவன் உங்களை சந்திக்கிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். அப்ப இப்ப என்ன செய்யணும்? நமக்கு தேவன் என்ன சொல்லியிருக்கார்? பெற்றுக்கொண்டதை போல் ஜெபித்தா எல்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கார். பக்கத்துல கை கொடுங்க, ஜெயிச்சிட்டீங்க, அபார வெற்றி, இன்னும் கை கொடுங்க. ஏன்னா சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அதனால இந்த பிரச்சனை, கவலை, துக்கம் எல்லாத்தையும் தூக்கி இன்னைக்கு மூட்டை கட்டி வீசிட்டு சந்தோஷமா தேவனை எதிர்பார்க்கணும். ஏன்னா அவர் வசிக்கின்ற இடம் அந்த இடம். விடியற்காலை ஜெபத்திலேயோ உங்க தனிப்பட்ட நேர ஜெபத்திலேயோ இல்லை, உங்கள் பிரச்சனையில். ஆமென். அதனால இனி பிரச்சனை வந்தா ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தேவன் நம்மளை சந்திக்க வருவார். அல்லேலூயா. இன்னொரு காரியம் நான் சொல்றேன், இதை சொல்லி முடிச்சிடறேன். சந்திக்க வருவார் அப்படின்னா ஒரு உருவமா தோன்றி நீல முடியும் வெள்ளை தாடியும் வச்சுட்டு வருவாரெல்லாம் மாட்டார். அப்படிலாம் தேவன் செய்ய மாட்டார். ஆனா தேவனை அனுபவித்து பார்க்கக்கூடிய ஒரு சக்தியை தேவன் அனுப்புவார். என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, மனசு உடைஞ்சு போய் அப்படி உட்காந்துருக்கீங்களா இல்லையா? அப்போ உருவம்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா யாரோ கெட்டி அணைச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் தேவனுடைய பிரசன்னம். ஆமென். நீங்க தேங்க்யூ. நீங்க தேவனை தயவுசெய்து இந்த படத்துல காமிக்கிற மாதிரி வெள்ளையா ஒரு ஒளி தோன்றி அதுல இருந்து நீல முடி வச்சுட்டு வந்து பக்த கோடியேன்னு கூப்பிடுவாரெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த மேஜிக் மசாலாலாம் இது சினிமா கிடையாது. லெட்ஸ் பி ஸ்ட்ரெயிட், லெட்ஸ் பி ரா. அப்படி ஏமாத்திக்கிட்டு இருந்தா அதை நீங்க அதை தான் நம்பி ஏமாறுவேனா ஏமாறுங்க தாராளமா. ஆனா தேவன் நிச்சயமா கண்டிப்பா என்ன செய்வார்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆபிரகாமுக்கு தோன்றி பக்த கோடியேன்னு கூப்பிடல, தான் மனசுல அந்த சமாதானத்தை தந்து அவனை அப்படியே விலக்கி விசுவாசத்தின் தந்தையா மாத்தினார். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க, தேவன் தோன்றுறாரோ இல்லையோ, கை கால் வச்சுட்டு நீல அங்கி போட்டு வந்து நிக்கிறாரோ இல்லையோ, ஏற்ற சமயத்துல நம்ம மனசை தைரியப்படுத்துறதுக்கான கிருபையை அருள்வார். ஆமென். அதுதான் சந்திக்கிற இடம். மனசை அப்படி தேற்றுவார். பிடிச்சுக்கோங்க, அதை பிடிச்சிட்டு நீங்க விசுவாசிக்கணும். இந்த இடத்துல சந்திக்கிறவர் இனியும் சந்திப்பார், இனியும் என்னை நிலைநிறுத்துவார் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிய தேவன் எல்லாவற்றையும் பாக்கிய செய்வார். ஆமென். தலைகளை தாழ்த்துக்க நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் சொன்னபடியே எங்களை எங்கள் பிரச்சனையில் சந்தித்து பலப்படுத்தி கிருபையினால் முடிசூட்டி எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ நிலைநிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்களை வாழாக்காமல் நீ தலையாக்கி உம் நாமம் மகிமைப்படும்படி ஒரு சாட்சியாக நீ நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you. God will surely meet. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஷலோம் ஷலோம்.